துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு இன்று பிற்பகல் இடம்பெயர்ந்துள்ளார் சனி பகவான். இதனையொட்டி திருநள்ளாறு சனி பகவான் ஆலயத்தில் சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெறுகின்றன. லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதுகுறித்த நேரடி தகவல்களை அங்குள்ள எமது செய்தியாளர் எழிலிடம் கேட்போம். எழில், சனி பெயர்ச்சியை திருநள்ளாறு கோவில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் குறித்த தகவல்கள் என்ன? எழில், பதிவு செய்யுங்கள். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் பிரசித்தி பெற்ற தர்பணேஸ்வரர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் சனீஸ்வர பகவானுக்கென தனி சன்னதி உள்ளது. எனவே உலகிலேயே ஒரே ஒரு தனி சன்னதி சனீஸ்வரன் பகவானுக்கு இந்த கோவிலில் தான் உள்ளது. இந்த கோயிலில் சனீஸ்வர விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதேபோல் சனி பெயர்ச்சியான இன்று துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ந்துள்ளார். சரியாக 2:43 அளவில் சனீஸ்வர பகவான் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதை லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் இன்னும் தொடர்ந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். இப்ப திருநள்ளாறில் இன்று எவ்வளவு பக்தர்கள் வருகை புரிந்திருக்கின்றனர்? ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட சிறப்பு ஏற்பாடுகள் குறித்து பக்தர்களின் கருத்துக்கள் என்ன? கோவில் நிர்வாகத்தில் கூறப்பட்டதுபடி இதுவரை 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்துள்ளனர் என்றும், அதேபோல் பாதுகாப்பு ஏற்பாடுகளாக பொதுமக்களுக்கு எந்த ஒரு ரவுடிகளோ இல்லை பிட்பாக்கெட் அது போல் ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருக்காத வகையில் அங்கங்கே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதேபோல் கோவிலை சுற்றி மற்றும் அருகில் உள்ள குளத்தில் 100க்கும் மேற்பட்ட சிசிடிவிக்கள் பொருத்தப்பட்டு சிசிடிவிக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் மருத்துவ உதவி தேவை என்றால் சுவாமி தரிசனம் செய்யும் பொழுது நீண்ட நேரம் வரிசையில் நின்று கொண்டிருக்கின்ற பக்தர்கள் அவர்களுக்கு தலைவலி அல்லது ஏதாவது ஒரு உடல் குறைவு காரணமாக இருந்தால் அவர்களுக்கு உடனடியாக மருத்துவ உதவி செய்வதற்காக கோயிலை சுற்றி மருத்துவ முகாம்கள் போடப்பட்டுள்ளது.